ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கிரேவி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி மேக் பண்ணுறது. உருளைக்கிழங்கு தோல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக உருளைக்கிழங்கு உடையாமல் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் எப்போதும் போல் பழைய வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்து நீங்கள் குக் பண்ணும் போது கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு கரண்டி குழிக்கரண்டியாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. லைட்டாக நல்லெண்ணெயை ஹீட் ஏற விட்டுட்டு பொரிய விட்டுக்குங்க. லைட்டாக பொரிஞ்சால் போதும். இந்த டயத்தில் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி பழம் சின்ன சின்ன தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் பட்டு நல்லா கிளறி வதக்கி கொண்டு வந்துடுங்க. கிட்டத்தட்ட நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட்ஸில் வதங்கி வரணும். செவந்துடக்கூடாது, வதங்கணும். அந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் நின்று கிளறி கொண்டு வந்துடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுறோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பூனால் தான் கொடுக்குறேன். ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் பூன் பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முதல்ல மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆயிலில் பட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி கிளறி விடுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரும்போது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு அமுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஈஸியாக வேகக்கூடிய பொருள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு நடுவில் கிளறி விட்டு கொண்டு வாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி மெத்தட்ஸில் உங்களோட நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு கிரேவி பக்குவம் திக்காயிக்கிட்டே வருது பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொண்டு வாங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கோட பக்குவம் 3/4 பக்குவத்தில் வெந்து இருக்கும். அப்போது நம்ம ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறணுன்னா உருளைக்கிழங்குல நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த உப்பு காரம்லாம் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம் பக்குவத்தில் வச்சு நம்ம கிளறி கொண்டு வரும்போது அதனுடைய பக்குவத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிரேவி மெத்தட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சே வந்துருச்சு. ஸோ இப்போ இது கரெக்டான பக்குவம். நமக்கு கிரேவி கரெக்டாக ரெடி ஆயாச்சு. ஸோ கிளறி எடுத்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசமாகவும் இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது சாம்பார், ரசம், தயிர், இது 3 சாதத்துக்கு மட்டும் இல்லை, லெமன் சாதம், புளி சாதம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வெரைட்டிஸும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.